இவனுங்க கிட்ட இருந்து வேற எதுவுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல நீங்க எப்படி சொல்லலாம், ஒரு மண்ணே மண் சாப்பிடுகிறதே அடடே ஆச்சரியகுரி அப்படின்னு சொல்லி முச்சு விட்டு போயிடலாம். பட் ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாத்துலயும் ஒரு நீதி, நேர்மை, கருமை, எருமை அப்படின்ற ஒண்ணு இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் உங்க விஜய் அண்ணனுக்காக மண் சோறு சாப்பிட்றீங்க, அதுல எங்கடா மண் இருக்கு? ஏங்க நல்லா கிளீன் தரையில சோறை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு இருக்கிறானுங்களே தவிர்த்து அதுல ஒரு தூள் மண் இருந்ததா கூட நம்ம கண்ணில் படல. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுற நீங்க உங்க விஜய் அண்ணனுக்காக ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து போட்டு சாப்பிட முடியாதா? நான் கேட்குறேன், உங்க விஜய் அண்ணனுக்காக நீங்க அதை கூட பண்ண மாட்டீங்களா? அப்படி இல்லை, ஏங்க நான் கிளீன் மண்ணு தாங்க சாப்பிடுவான் அப்படின்னா, ஏங்க 1 kg ஆஃப் கிளீன் மண்ணு அப்படின்னு அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ போட்டா அவன் அனுப்பி வைக்க போறான். அதை போட்டாச்சு நீங்க சாப்பிடலாம்ல. என்னங்க உங்க விஜய் அண்ணனுக்காக நீங்க இப்படி கூட பண்ணாம கிளீன் தரையில சாப்பிட்டா அதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கொள்ளப்படும்? அதெல்லாம் முடியாதுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அன்பார்ந்த விஜய் ரசிகர்களே, யார் யாரெல்லாம் ஜனநாயகன் படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக மண்சோறு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க எல்லாம் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், எப்படி சிக்கன் ரைஸ்ல சிக்கன் உங்களுக்கு நிறைய தேவைப்படுமோ, எப்படி மீன் சோறுல மீன் நிறைய தேவைப்படுமோ, அது மாதிரி இந்த மண் சோறுல நிறைய மண்ணு போட்டு நான் செஞ்சு உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க நல்லா அந்த மண் சோறை சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டு படத்தை பாருங்களேன்.